கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் கண்டிக்கப்பட்டாலும் இறைவனின் பார்வையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். உன்னை உலையிட்டு உடம்புவது போல் அவர்களை உடம்பிட்டு எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அடிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவோர்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டவர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. Yahweh
கூட என்பது அவர் எனது ஞானத்திட்ட மாத்திரமில்லை எனது காலம் சென்ற எனது தந்தையாரின் பாரிய நண்பரும் அவர் என்ன பொறுத்த மட்டும் ஒரு மகனாகத்தான் என்னை பார்த்தார் தம்பி தம்பி என்று என்னை அன்பாக அழைத்தார் அதை விட மிகவும் நகைச்சுவையாக என்னோட பேசுவார் எப்பொழுதும் நான் ஒரு தந்தை பொறுத்தால் என் கண்ணால் எப்பொழுதும் பார்த்திருக்கின்றேன் இதை விட சொந்தமாகவும் தாய்மார் தான் என்னை பார்த்தவா என்னுடைய தந்தையோட உறவு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவது எங்கள் தந்தையார் கொரோனா டைமில் சோப்பிட்டு இருந்தார் அப்பொழுது நடக்க முடியாது மிகவும் தொலைதூரத்திலிருந்து வந்து எங்கள் தந்தையாரை கண்ணிப்பிடித்து கண்ணீர் அவர் கண்ணால் கண்ணீர் வந்து நாங்கள் பார்த்து அதை எங்களால் தாங்க முடியாமல் இருந்தது அப்படியே அவர் பாசனம் காட்டினாலும் அப்படியான பாசனத்தை தான் அவர் காட்டுவார் அப்படியே பாசனத்தை தான் எனக்கு அவர் காட்டினவர் அது மாத்திரமில்லை அவர் விதானியார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவரை காசமுத்து விதானியார் என்று எல்லாரும் அன்பாக அழைப்பார்கள் காசமுத்து வந்து அவர் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் வேறு சில இடங்களில் வாடியாளர் தான் இருந்திருக்கின்றார் அவர் மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்து அதற்கு பல புண்ணியங்கள் செய்திருக்கின்றார் இதற்கு உதாரணமாக ஒருபொழுது ஒரு நாட்டில் மிகவும் பிரச்சனை நடந்தது அப்பொழுது அங்கிருந்த பாதிரியார்களுக்கும் கன்னியாசிரியர்களுக்கும் யாருக்கும் தெரியாமல் பல பொருட்களை உதவி செய்திருக்கின்றார் இதை எனது பெற்றோர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படி ஒரு நல்ல உதவி செலவை அப்படி அவர் பாசத்துக்கு சரியாக கட்டுப்பட்டவர்கள் இதே மாதிரி அவர் வேறு சிலங்களில் நல்ல விஷயங்களை சொல்லி செய்திருக்கின்றார் இப்படி அவர் கன விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் என்றால் அவர் கண்ணுக்கு தெரியாமல் கனவைக்கு கல விஷயங்களை செய்திருக்கின்றார் உங்களோட சோதனை நான் பார்த்து கொடுப்பேன் எனக்கு வாய்ப்படைத்ததற்கு நன்றி விஷயம் தேங்க்யூ.
என் பேர் ஷெரன். நான் அப்பா மூத்த பேத்தி. My mama had lived a very long, fulfilling life. A story that comes to mind is when Amma and her 4 sisters would constantly say how much she really wanted a son. Little did he know the 4 daughters he had was a blessing till his lost brother. In the end, he got the son he always wanted. The first time I met Amma was in 2003 in Sri Lanka. Nowadays, if you go to Sri Lanka, it's very modern with a fully functioning bathroom and kitchen. Back then, it was not the case. My brother and I struggled. Amma saw how much we struggled and took the time to build a stool for us out of wood. Amma made sure we had fresh fish every morning, made sure we had ice for our drinks on the hottest days, walked across the streets to the local store to buy Timmy Dip. Amma came to Canada in 2012 on my 17th birthday. He was known as a very talkative and strict person, but all I can see is someone that could easily get Amma mad. ஆனால் இவ்வளோ பேச்சு அம்மாப்பாவுக்கு விழுந்தாலும் அம்மா மேலே சரியான பாசம். அம்மா இல்லாமல் அம்மாப்பா இருக்க மாட்டார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் 2 ஞாபகங்கள் அவ்வளவு நல்லது இல்லை. ஆனால் என்ன இப்போ இருந்தாலும் கட்டால் ஷெரன் கூப்பிடுவார். அம்மாப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். உங்களுடைய சிரிப்பு ஒரு நாள் மறக்க மாட்டேன். நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் முயற்சியின் தீபம் எனக்காக நடத்தப்பட்டுள்ளது. நீதியான நியாயத்தீர்வாக தேவன் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளார். எனது பாசமிகு அப்பாவுக்கு இளைஞர்களை செலுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தை பண்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தாயின் வயிற்றில் இருந்த போதே அப்பாவை பெயர் சொல்லி அழைத்த திருமுழுக்கினார் எனது விளையாட்டி உறுதி பூசலை சிறப்படுத்தி ஒரு குற்றம் கிறிஸ்தவனாக வாழ வைத்தமைக்காக அப்படியாவது மூத்த பிள்ளையாக பிறந்த இளமையை தந்தை விளங்கினார். குடும்ப பொறுப்பை ஏற்று அரசு பணியில் இணைந்து ஒரு கிராம சேவராக பணிபுரிந்து வந்தார். அப்பா தனது முறைமற்றாளர் அம்மாவோடு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். சிறு
நான் செவ்வாய் இரவு 8 மணிக்கு அப்பாவிடம் வந்தேன். அப்பா எனக்காக பார்த்து கொண்டிருந்தார். இருந்தால் போல் தெரிந்தது. சில மணித்தியாலங்கள் இறைவனோடு இணைந்து விட்டார். அப்பாவை கட்டி அணைத்து அப்பாவுக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுக்க இறைவன் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி. அப்பா வழியாக இறைவனுக்கும் சமூகத்துக்கும் செய்த நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இந்த செயல்களை நினைத்து நிறுத்தி அப்பாவுக்கு நித்தியவை காட்டி அழைத்தோம். அப்பாவின் இழப்பை உமது ஆழ்த்தரம் பிரசனத்தினால் விரைந்து செல்ல வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகின்றேன். பெரியப்பா. அப்பாவுக்கு அண்ணன், புன்னகையில் மன்னன். அப்பாவுக்கு அண்ணன், புன்னகையில் மன்னன். அள்ளி கொடுப்பதில் கர்ணன், விருந்தோம்பலில் அமுத சுரபி. அள்ளி கொடுப்பதில் கர்ணன், விருந்தோம்பலில் அமுத சுரபி. மருத்துவத்தில் பரியாய். மருத்துவத்தில் பரியாய். தொழிலோ விதானை, விடுவார் ஆணை பீஷ்மரை போல். தொழிலோ விதானை, விடுவார் ஆணை பீஷ்மரை போல். நடப்பார் தானை தளபதி போல். நடப்பார் தானை தளபதி போல். ராசமுத்து இறைவன் நமக்கு இந்த சொத்து. ராசமுத்து இறைவன் நமக்கு இந்த சொத்து. வெந்தகோன், he is like a wondergod. வள்ளுவருக்கு வாசுகி போல் கரம் பிடித்தார் ரோசலின் ஜெயம். வாழ்வில் என்றும் ஜெயம். வள்ளுவருக்கு வாசுகி போல் கரம் பிடித்தார் ரோசலின் ஜெயம். வாழ்வில் என்றும் ஜெயம். முத்துக்கு முத்தான பிள்ளைகள், சொத்துக்கு சொத்தான பேர பிள்ளைகள். முத்துக்கு முத்தான பிள்ளைகள், சொத்துக்கு சொத்தான பேர பிள்ளைகள். One and only கூட்ட பிள்ளை, not only but also ஆயிரம் ஆயிரம் உறவுகள். One and only கூட்ட பிள்ளை, not only but also ஆயிரம் ஆயிரம் உறவுகள். கலக்கி தவிக்கும் வேளை இல்லை இது, கம்பீரமாய் வழியனுப்பி வைக்கும் பிரியாவுடைய நேரம். கலங்கி தவிக்கும் வேளை இல்லை இது, கம்பீரமாய் வழியனுப்பி வைக்கும் பிரியாவுடைய. பிலிப்பப்பாவின் பாதத்தில் பற்றுக்கொண்ட செம்பியன் பற்றி. பிலிப்பப்பாவின் பாதத்தில் கற்றுக்கொண்ட செம்பியன் பற்றி. துயிலுங்கள் அமைதியில். ஓய்வெடுக்காத பாதங்கள் இப்போதாவது ஓய்வெடுக்கட்டும். ஓய்வெடுக்காத பாதங்கள் இப்போதாவது ஓய்வெடுக்கட்டும். என்றென்றும் பாசத்துடன் உங்கள் ரஜித். My name is Stefan. I'm Stephen's grandson and somebody's son. We're all gathered here today to celebrate and honor the life of Stephen Menacone. He was a husband, father, brother, uncle, and cousin
He was a great man who led a long life. My mother loved him so much that she even named me after him. I hope to honor him by also living a long and meaningful life. Looking around today, you clearly see how many lives he has touched. He leaves behind his wife, daughters, son, grandchildren, and a great-grandchild. Papa, we will miss you. உங்கள் அப்பாவின் இறுதி பிரியாவுடைக்கு கலந்து கொள்ள நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். உங்களுடைய அப்பாவுக்கு கடந்த ஜூலை மாதம் கேன்சர் என்று டாக்டர் எங்கள் 3 பேரையும் என்னையும் அம்மாவையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். சொல்லிட்டு கேட்டார், என்ன செய்ய போறீங்க? அங்கே அப்பாவோட வயசுக்கு அப்பா ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், நான் அப்பாவை வீட்டை வச்சு படிவாக பார்க்கணும். உடனே அப்பா விட்டார், என்ன டாக்டர் சொல்கிறாரு? நான் உங்களுக்கு வயிற்றுல ஒரு கட்டி இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்ல அப்பா சொன்னார், கொண்டு தேவையில்லை, வீட்டை கூட்டிக் கொண்டு போவோம். அன்றிலிருந்து 2 வரைக்கும் அப்பா நானும் இந்த பிள்ளைகளும் இந்த கணவர் இந்த விதமான குறை இல்லாமலுக்கு உங்கள் வீட்டில் கருத்து படிவாக பார்ப்பேன். என்னுடைய 3 சகோதரர்களும் என்னுடைய 3 தங்கச்சிகளும் அப்பாவை அடிக்கடி பார்த்துட்டு போவார். தன் கஷ்டத்தை எனக்கு ஒரு நாள் கூட சொல்ல இல்லை. தனக்குள்ளேயே வச்சிருந்தவர் நான் அடிக்கடி கேட்பேன், அப்பா வயிற்றுக்குள்ள நோவுப்பா இல்லை, இதுல நோவதும் இல்லை. தனக்குள்ளேயே சுமந்து எங்களை அழகிய தெய்வம் தான் எங்களுடைய அப்பா. என்கிட்ட போய் கொஞ்ச நாள் சொல்லுவார், கொஞ்சாவது நோவு தருவார், கையில் பிடிச்சா சொல்லுவார் நோவு தருவார். எங்கள் ஊரில் மட்டுமல்ல, வடமராட்சி கிராம மக்களுக்கே சிறுவர் இருந்த கிராம சிறுவர் என்று அமைதியாக தூங்குகிறார், அமைதியாக ஓய்வெடுக்கின்றார். அப்பாவின் உறவு இறுதி செய்தி கேட்டது நேரத்தை பார்க்காமலுக்கு ஓடி வந்து உங்கள் எல்லோருக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேற்கு நாடுகளில் இருந்து தொலைபேசி மூலமும் தொலைத்தொடர்பு மூலம் அனுதாபத்தை தெரிவித்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அப்பாவுக்கு வருத்தம் என்று தெரிந்ததும் ஒவ்வொரு கிழமையும் வீட்டுக்கு வந்து போவார். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று முக்கியமாக என்னுடைய கணவனின் உறவினர்கள் எந்த நேரம் என் கூட பிறந்தவர்களாக என்னோடு கூட இருந்து எனக்கு ஆறுதலாக இருந்து என் அப்பாவை தாங்கினார்கள். இதனால் நான் மறக்க மாட்டேன். நான் உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். மேலும் அப்பாவின் செய்தி கேட்டவுடன் நமது முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் டேவிட், ஃபாதர் வின்சென்ட் மற்றும் நமது மண்ணின் மைந்தர்களான ஃபாதர் சில்வஸ்டர், ஃபாதர் விஜயகுமார், அத்துடன் நெதர்லாந்து பங்கு தந்தை ஃபாதர் ஜோ அவர்களுக்கும் இன்று எமது வழிபாட்டை செய்து தந்த எமது உறவினரான ஃபாதர் பெர்னார்ட் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த டாக்டர்ஸ், நர்ஸ், பிஎஸ்டபிள்யூ இவர்களுக்கு என் நன்றிகளை அத்தோடு அன்பான அத்தோடு அப்பாவை ஊருக்கு கொண்டு போகிறார்கள். இந்த பின்னோம் ஒழுங்குகளை அனைத்தையும் செய்தார். மிஸ்ஸஸ் கிறிஸ்டின் சிவரத்னம் அவர்களுக்கு
எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த பூக்களை கொண்டு எங்கள் அப்பாவை அழகுபடுத்தி வைத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அப்பாவை சொந்த ஊருக்கு கொண்டு போய் அவருடைய இறுதி சடங்குகளை நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று மன்றாடும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். மற்றும் நான் யாருக்காவது நன்றி சொல்ல தவறினால் அவர்களுக்கு இந்நேரத்தில் என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
அப்பா அப்பா உங்களோட 2 பேரும் வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களோட ஆம்பளை பையன் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பேரும் நிற்கிறாங்க. உங்களை பார்த்துக்கோங்கப்பா. அப்பா பாருங்கப்பா. நீங்கள் நாளைக்கு உங்களை பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளை உங்களோட இப்போ வெளியே ஓகே சொல்லுங்கள் இப்போ என்ன வேலை